கலைஞர்களின் ஒரு தேர் திருவிழா. இது வருடம் ஒருக்க நடந்தாலும் 5000 கலைஞர்களை கொண்டு திரட்டி நீங்கள் ஒரு தேர் இழுக்கிற மாதிரி அந்த தேரை வடமுடிச்சு இழுக்கிறவங்களில் ஒருத்தராக நான், என் தம்பி தமிழரசன், அருமை சகோதரர் ராஜாராமன், என்னோட சேர்ந்து வேலம்மாள், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். வேலம்மாளுக்கு உண்மையிலேயே அதுக்கு மனசு வேணும், உண்மையிலேயே மனசு வேணும். 5000 கலைஞர்களுக்கு தங்க இடம் கொடுத்து அவர்களுக்கு 3 நாள் ஒரு பள்ளி அந்த 5000 பேரை தாங்குது, 3 நாளும் தாங்குதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. உண்மையிலேயே எங்கள் வேல்மோகனுக்கும் அவருடன் பணியாற்றுகிற இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொண்டு செல்கிற வேலம்மாள் நிர்வாகிகளுக்கு முதல்ல கலைஞர்கள் சார்பாக நான் ஒரு வாழ்த்தும் நன்றி. ரொம்ப முக்கியமான கலை விழா. அதை இத்தனை கலைஞர்களையும் ஒன்று திரட்டி ஒரு கோட்டில் நிற்க வச்சு இவங்களை எல்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த காளீஸ்வரன் ஒருத்தர் தாடி வச்சு நின்றுட்டுருக்கார் பாருங்கள், இவர் தான் ஒருங்கிணைப்பாளர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் ஆஸ்பத்திரியில் இருந்தார், ஐசியூவில். நான் கேட்குறேன், எங்கள் கந்தசாமிகிட்ட ஃபோன் பண்ணுறேன், ஏங்க அடுத்த வாரம் வீதி விழா இருக்கு, ஐசியூவில் இருக்காரு என்ன? இல்லை தோழர், வந்துடுவார் தோழர் அப்படின்னார். வந்துடுவாரா? ஏங்க ஐசியூவில் மூச்சு திணறலா? இவ்வளவு கலைஞர்களை எப்படிங்க ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா, முந்தா நாள் வந்தாருங்க, கம்பா வந்தார். ஐசியூவில் கையில் ஆனால் இம்ப்ளான்ட் வச்சுருந்தார். இப்போ இம்ப்ளான்ட் எடுத்துச்சா இருக்கா? எடுத்துட்டார். இம்ப்ளான்ட்டோட வரார். என்ன இந்த விழா இருக்கு? ஆமாண்ணே, நான் தயாராகிட்டேன். ஒன்றில் 2-3 ஊசி போடணுமா, வீட்டுக்கு வந்து ஊசி போடுறாங்க அந்த இம்ப்ளான்ட்டோட. அவருக்கு உயிர் அவர்கிட்ட இல்லை, இந்த கலைஞர்கிட்ட தான் இருக்கு. அதாவது அவரை கௌரவிக்கிறதா எனக்கு மெயின். ஒரு மனுஷன் சார் கலைகள் செத்து போச்சு, இப்போ என்னென்னமோ நாகரிகத்தில் என்னத்தையும் ஆட்டிக்கிட்டு வராங்கல்ல, இதெல்லாம் கலை இல்லையா? இப்போ பார்த்தோம்ல, இது ஐயா கலை. அந்த ஸ்டாமினா பாருங்கள், ஸ்டாமினா. அந்த திருவண்ணாமலை, நான் இப்போ இதானே பார்த்தேன், திருவண்ணாமலை பன்னீர்செல்வம் குரூப்பு, அந்த 2 ட்ரம்மு 2 பேர் குட்டிக்கரணம் போட்டு அடிக்கிறாங்க, டங்கு 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 டங்குன்னு. அந்த டீமு, அந்த எஃபர்ட்டு, அந்த எனர்ஜி, அப்பா அவங்க போதுமையானாலும் போகிற மாதிரி இல்லை. இன்னைக்கு பூரா அடிப்பாங்க போல. இன்னைக்கு 12 மணி நேரம் கொடுத்தா கூட அடிக்கிற இந்த ஸ்டாமினா இருக்குல்ல, அதுதாங்க. அந்த ஸ்டாமினாக்கு ஒரு சின்ன மயிலிறகு தடவல் தான் இந்த மேடையும், இந்த மேடையில் அவங்களை பாராட்டுறதும். இது மாதிரி எத்தனை, இந்த பக்கம் ஒரு பண்ணால் அந்த பக்கம் தீச்சட்டி சுற்றுறாங்க, அந்த பக்கம் பார்த்தா ஏதோ கரகாட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு. அப்படி கேன்னு ஒரு தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை கொண்டு நடு வீட்டில் அண்ணா நகரில் வேலம்மாள் ஸ்கூலில் கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு இத்தனை எவ்வளோ பேர், எல்லாமே கிராமத்தை சேர்ந்த கலைஞர்கள் எல்லாருமே ஒன்று திரட்டி, இவங்க எல்லாருமே அவங்கவுங்க பாணியில். இப்போ மேடையில் அவர் நாங்கள் கௌரவிச்ச நான் கொஞ்சம் பேரை காமிச்சு சொல்லும்போது சொன்னார் பாருங்க. அதில் ஒரு பாப்பா அந்தியூர்காரத்தில் அந்தியூர்காரத்தில் ஒரு பிள்ளையை கூப்பிட்டாங்க. என்னம்மா, என்ன ஸ்பெஷல்? கரகாட்டமா? எல்லா ஆட்டமும். ஓ, பயில் பறை, ஒயில், கரகாட்டம், இன்னும் என்ன இருக்கு? ஆத்தாடி, மொத்தமும். அதாவது நீங்கள் சாதாரணமாக யாரையுமே நினச்சிடக்கூடாது. இங்கே இருக்கிற யாரையும்
என்னமோ ஆடுறாங்கலாம் நினைக்கக்கூடாது. நம்ம கலைகளை இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிற ஒரு உன்னத ஆத்மாக்கள் தான் இவங்க எல்லாருமே. இவங்களுக்கு நிச்சயமாக நாம் எல்லோரும் தலைவணங்கணும், வாழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சாட்சியாக தான் வந்தேன். ரொம்ப அதுக்கு முக்கியமாக இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற எங்கள் ஸ்ரீலூத்தூர் சகோதரி ஒன்று இருக்குமே இங்கே, இது ஒன்று பக்கத்து ஊருக்கு. நீ என்னென்னமா ஆடுவீங்க? 25 ஆட்டம் ஆடுமாப்பா பாருங்க. சாதாரணமாக யாரையுமே எடை போட்டக்கூடாது. எல்லாருமே இப்போ சகோதரி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் அத்தனை விளையாட்டுகளில் விற்பனர்களா, அத்தனை விளையாட்டுகளில் ஒரு கை தேர்ந்தவங்களா அவங்கள எல்லாரையும் கொண்டு வந்து இப்போ அவார்டு வேறு தரீங்க. நம்ம 10,000 ரூபா எத்தனை பேருக்கு? 100 பேருக்கு 10,000. 100 × 10,000 எவ்வளோ தம்பி? 10 லட்சமா? 10 லட்சம் ரூபா. இது புரட்டுறதுக்கு என்ன பாடுபட்டுருப்பாருன்னு எனக்கு தான் தெரியும். நான் கொஞ்சோண்டு தான் கொடுத்தேன். நான் ஒரு 5,000 ரூபா தான் கொடுத்தேன். ஆனால் இந்த கலைஞர்களை கொண்டு வந்து 100 பேரை உட்கார வச்சு அவங்களுக்கு உணவு எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களும் இதுக்கு ஆர்வமாக வந்து கலந்துக்கிறது, இது உண்மையிலேயே நான் அதான் சொன்னேன். இது வரைக்கும் லயலாவில் பண்ணிட்டு இருந்தேன், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும். அப்போ எங்கள் காளீஸ்வரன் வந்து பேராசிரியராக அங்கே இருந்தார். ரிட்டையர்ட் ஆன உடனே அவர் இடம் மாற்றிட்டேன்னாரு. இடம் மாற்றோன்னா எங்கே மாற்ற போகிறாருன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம், எனக்கு ஒரு இது இருந்தது. ஏன்னா நமக்கு அவ்வளோ பெரிய இடம் இல்லை, நமக்கு மனசில் இடம் இருக்குனாலும் இடம் கிடையாது. அப்போ வேல்மோகன் கொடுத்துட்டார். அவருக்கு நிறைய இடம் இருக்குது, மனசுலையும் இருக்குது, அவருக்கு பள்ளிக்கூடத்தில் நிறைய இடமும் இருக்குது. ஆனால் நிறைய இடம் இருக்கிறவங்க பூரா கொடுப்பான்னு யாரும் எதிர்பார்த்துட முடியாதுல்ல. இடம் இருந்ததுனால, மனசுலையும் இடம் இருந்ததுனால இது எனக்கு நான் அதாவது போன முறையும் வந்தேன், இந்த முறையும் வந்தேன். உண்மையிலேயே அதாவது இந்த கலைஞர்களை பாராட்டுற இடம் கொடுத்த, மறுபடியும் சொல்கிறேன், வேல்மோகனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. இதை ஒருங்கிணைத்த எங்கள் காளி அண்ணனுக்கும் காளீஸ்வரன் அண்ணனுக்கும் அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குற வந்திருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும், அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கருவியாக நிற்கிற எங்கள் பத்திரிகையாளர் தோழர்களுக்கும் அனைவருக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் நன்றி. ஏன்னா எப்பயுமே நக்கீரன் வந்து கீழ் லெவலில் இருக்கிறவங்கள நம்ம வந்து உயர தூக்கி பிடிக்கிற ஒரு வேலையை நாங்கள் வந்து முக்கியமாக செஞ்சிகிட்ருக்கோம். இவங்கெல்லாம் கீழ் லெவலில் இருக்கிறவங்க இல்லை, இவங்க தான் மேலே இருக்கிறவங்க. இவங்களை தான் மறுபடியும் கீழே விழுந்துடாமல் தாங்கி பிடிக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம். அது என்னென்னைக்கும் நக்கீரன் உங்களோட இருக்கும். எங்கள் காளீஸ்வரன் அவர் வந்து இப்பயும் பாருங்க, உடம்பு சரியில்லாமல் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நின்றுட்டே இருக்கார், நான் உட்காரவே இல்லை. அந்த இடையில திருவண்ணாமலைக்கிற குரூப் அடித்தாங்கள டம்முன்னு, இடையில ஆன்னார்ல அவர் தான். அந்த அந்த சேட்டை போகவே இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு சேட்டை, அது வந்து எப்பயுமே இந்த கலைஞர்களுக்கு ஒரு சேட்டை இருக்கும். அது வந்து நம்மளை அறியாமலே வரும். இப்போ நம்மளையே கொஞ்ச நேரம் ட்ரம் அடிக்க விட்டு நானே உள்ளே பூந்துடலாமாங்கிற மாதிரி வருதுல்ல. அது இந்த கலைகளை பாராட்டி இதுக்கு ஒரு விழா எடுத்து, இந்த விழாவுக்காக இத்தனை முனைப்போடு வேலை செய்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நக்கீரன் வாழ்த்துகிறது, வணங்குகிறது. உங்களோடு எப்பொழுதும் நக்கீரன் உங்களோடே இருக்கும். உங்களுக்கான அத்தனை விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையையும் சரியாக செய்யும் என்று உறுதி கூறி நன்றி, வாழ்த்துக்கள். வந்தபோது பேசிட்டு இருக்கும்போது கேட்டோம், எத்தனை கலைஞர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இதே மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் வந்து இதே மாதிரி கலை நிகழ்ச்சிகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய கலைஞர்கள் இருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிந்தது. இதில் எத்தனை பேர் வந்து ஏதாவது ஒரு அமைப்பு ரீதியாக இருந்து பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர்கிட்ட தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளிவிவரமும் தெரிய வந்தது. இவர்களுக்கு மாற்று உணவு மையம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கலையும் கல்வியும் சேர்த்து வழங்கக்கூடிய நிலையில தான் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும் அப்படிங்கிறதை உணர்ந்து பல்வேறு முறைகளை கையாண்டு அவர்களுக்கு பல்வேறு நிகழ்வுகளில் வந்து அவர்களுக்கு உதவிகளை வந்து செய்து வராங்க.
ஸோ இதில் தமிழ்நாடு அரசு வந்து எடுத்துட்டோம்னா வாரியங்கள் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து இவங்களை வந்து பதிவு பண்ணினா தான் இவர்களுக்கு வந்து குழந்தைகளுக்கும் நம்ம வந்து தொடர்ந்து அரசாங்கம் மூலமாக பல்வேறு உதவிகளை வந்து நம்ம செய்ய முடியும். இதில் நான் பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு மையம் நிறுவனம் மூலமாக மக்கள் மகமை அப்படின்றக்கூடிய அமைப்பு இருக்குது. இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் அமைத்துட்ருக்கோம். ஸோ இதுலேயும் நம்மளுடைய கலைஞர்கள் மூலமாக நாட்டுப்புற கலைகள் மூலமாக அரசனுடைய திட்டங்களை, குறிப்பாக பெண்கள் சார்ந்த திட்டங்களை வந்து மக்களிடையே எடுத்து சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதன் மூலமாகவும் கலைஞர்களையும் இதில் ஒருங்கிணைத்து அவர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து எங்களுடைய மகமைகள் மூலமாகவும் மக்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது போக நிறைய கலைஞர்கள் வந்து சுய உதவி குழுவில் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. ஸோ இந்த சுய உதவி குழுவில் வந்து இன்னும் அதிகமாக இதில் இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களையும் உறுப்பினர்களாக அவர்கள் இல்லைன்னா அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை வந்து கொண்டு வரும்பொழுது, எதற்காக இந்த அமைப்பு ரீதியாக அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, அரசு மூலமாக வழங்கக்கூடிய திட்டங்கள் வந்து சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம வழங்க முடியும். ஸோ அப்போ சுய உதவி குழுக்களுடைய அமைப்புகளில் வந்து இவர்களை உள்வாங்கும் பொழுது இவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய கடன் உதவிகள் ஆகட்டும், இல்லை குழந்தைகளை படிப்பதற்கு வைக்கக்கூடிய உதவியாகட்டும், இல்லை பல்வேறு நிலையில் வந்து அவர்களுடைய வாழ்வியலில் பல்வேறு நிலைகளில் வந்து அவர்களுக்கு அமைக்கக்கூடிய அனைத்து உதவிகளை வழங்குவதற்கு ஏதாவது ஒரு அமைப்பு ரீதியாக அவர்கள் உள்வரும் பொழுது தான் நம்ம அவங்களுக்கு இந்த உதவிகளை வழங்க முடியும். ஸோ அதற்கு இந்த சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து மிக ஒரு அருமையான ஒரு தளம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருந்து பெண்களுக்கான வழிகாட்டியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக நம்ம இந்த பெண்கள் மட்டுமல்ல அனைத்து குடும்பங்களுக்கும் நம்ம உதவி செய்ய முடியும். காளீஸ்வரன் ஐயா சொன்ன மாதிரி இங்கே வந்து சுய உதவி குழுக்களை சார்ந்த பெண்கள் தயாரித்த பொருட்களுடைய ஒரு கண்காட்சி அமைத்திருக்கோம். ஸோ கண்காட்சியினால விற்பனையும் உண்டு. இந்த கண்காட்சி மூலமாக இது வெறும் கண்காட்சி தானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல்வேறு நிலைகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்பாக அந்த கண்காட்சியில் வந்த பெண்கள் இன்றைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்க. ஸோ அதற்கும் இந்த சிறியதாக பார்ப்பதற்கு ஒரு சிறியதாக இருந்தாலும் இந்த தளங்கள் வந்து பின்னால் வந்து பெண்கள் வளர்வதற்கு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்ததற்கு ஒரு வழியாக அமையும். ஸோ இந்த பல்வேறு வாய்ப்புகளை வந்து பெண்கள் வந்து கலைஞருடைய குடும்பங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய நிறுவனம் இதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.